வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு வருமான வரித்துறை, அதாவது தமிழ்நாடு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி பார்க்கலாம். இதற்கான ஜாப் லொக்கேஷன்ஸ் வந்து தமிழ்நாட்டிலே வந்து கொடுத்துருக்காங்க. தேர்வு இல்லை, நேரடி நியமனம், டேட்டா வந்து இன்டர்வியூ மட்டும்தான். நீங்கள் வந்து 10th படிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து போதுமானது அப்படின்னு மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 20,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் 6/2/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, யார் யார் எலிஜிபிள், எதை பேஸ் பண்ணி வந்து இவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஆஃபீஸ் ஆஃப் த பிரின்சிபல் சீஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி. ஸோ தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷனே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புதுச்சேரியிலையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற போஸ்டிங், டேக்ஸ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற போஸ்டிங், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஸோ இது மாதிரியான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் இதை பொறுத்த வரைக்கும் வந்து 9,300 அதிகபட்சம் 34,800 வரைக்கும் வந்து உங்களுக்கு பே ஸ்கேல் ப்ளஸ் கிரேட் பே வந்து 4,600 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து 20,000 நியரஸ்ட் உங்களுக்கு சேலரி வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிடேஷன் பொறுத்த வரைக்கும் 18 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 5 இயர்ஸ் ஜென்ரல் அல்லது ஓபிசி கேண்டிடேட்டுக்கும் 10 இயர்ஸ் SC/ST கேண்டிடேட்டுக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் 10th அல்லது வந்து டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் வந்து டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். டேக்ஸ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு எனி டிகிரி வந்து முடிச்சிருக்கலாம். தென் அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேகண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் 28 வேகண்ட்டு, டேக்ஸ் அசிஸ்டன்ட் 28 வேக்கண்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் 16 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 72 வேக்கண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா பேஸ் பண்ணி வந்து எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்து எலிஜிபிள் தான். ஸோ இதில் பாருங்கள் என்னென்ன கேமு, என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அத்தாரிட்டி அவார்டிங் சர்டிஃபிகேட், ஸோ என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இதில் அத்லெட்டிக்ஸு, பேட்மிண்டனு, பேஸ்கெட் பாலு, பாடி பில்டிங்கு, கேரம், செஸ்ஸு, கான்ட்ராக்ட் பிரிட்ஜு, ஸோ அதே மாதிரி கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, ஹாக்கி, கபடி இது மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்விம்மிங்லேருந்து டேபிள் டென்னிஸ், வாலிபால்லேருந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றிலையும் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து இதில் எடுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் காம்படிஷன், நேஷனல் காம்படிஷன் என்ன வந்து வின் பண்ணியிருக்கணும், ஸோ இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து TNincometax.gov.in. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சர்டிஃபிகேட்டு, SSLC அதாவது 10th சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி உங்களுடைய டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட்ஸு, ஸ்போர்ட்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கேம்ஸ், ஸோ அதனுடைய சர்டிஃபிகேட்ஸு, SC/ST அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு சர்டிஃபிகேட், ஸோ இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து இவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கோங்க. இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.